இருக்கும் வீட்டிற்கு 4 ஆண்டுகளாகியும் வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்தும் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டியும் பெண் ஒருவர் தன் 2 குழந்தைகள் மற்றும் மாமியாருடன் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ரெட்டிப்பட்டி நாகராஜபுரத்தை சேர்ந்தவர் மோகனம்பாள். இவர் கடந்த 16 வருடங்களாக அப்பகுதியில் வீடு கட்டி வசித்து வருகிறார். தனது வீட்டிற்கு பட்டா கேட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்பு மனு அளித்துள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பு நில அளவை அதிகாரிகள் மற்றும் விஓஓ நேரில் வந்து அளவீடு செய்து பட்டா தருவதாக கூறியுள்ளனர். ஆனால் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. இதுகுறித்து மோகனம்பாள் கூறுகையில், பட்டா வழங்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்கிறார்கள். தற்போது அது கல்லாங்குத்து புறம்போக்கு நிலம் என்பதால் பட்டா தர முடியாது என இழுத்தடிக்கிறார்கள். எனவே வேதனையுடன் தெரிவித்தார். தர்ணாவில் ஈடுபட்ட அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தாசில்தார் மூலம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சேந்தமங்கலம் வட்டம் ரெட்டிப்பட்டி வில்லேஜ் நாகராஜபுரத்துல இருக்கோங்கண்ணா. நான் 2023லயே பெட்டிஷன் கொடுத்தேங்கண்ணா. அப்ப வீடு அளந்து பார்த்துட்டு பட்டா தரேன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு பாப்பா வயிற்றுலீங்க. அப்ப போய் கேட்டதுக்கு சேந்தமங்கலம் ஆபீஸ் போனா ஆர்டிஓ ஆபீஸ் இப்படி ஒவ்வொரு பக்கம் அலைய விட்டாங்க. குழந்தை 8 மாசத்துலயே பிறந்துருச்சு. 8 மாசத்துல பிறந்து இந்த குழந்தை ஹேண்டிகேப். அப்ப கூட நான் தூக்கிட்டு வந்தேங்கன்னா 1 மாசத்துலயே தூக்கிட்டு வந்து கேட்டேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் ஜியோ அளக்கிறப்ப அளந்து தரோம், ஜிஎல்ஆர்ல வருது, தனியா அளக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்களும் அதை ஃபாலோ பண்ணோம். போன வருஷம் ஜியோவும் வந்துச்சு, ஊரே அளந்தாங்க. எங்க கிட்ட கையெழுத்து வாங்கி அப்டேட்டும் பண்ணிட்டாங்க. அதுல கூட பாரபுறம்போக்குல வருது, பட்டா தரேன்னு சொல்லி போட்டுருக்காங்க. வாயில மட்டும் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணி அலைஞ்சிட்டே இருக்கும். அலைஞ்ச வரைக்கும் இப்ப போன சார் ஜாயின் பண்ணோன்னு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அளந்து பார்த்துட்டு சொல்ல சொன்னாங்க. அப்ப செட் ஆசிரியர் வேல்முருகன் சார் ஒரு சார் வந்தாரு. அவர் பார்த்துட்டு ஏரிஸ்ல இது கல்லாங்குட்டு பாறைன்னு வருது, இது எஃப்எம்பில ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க குட்டைன்னு சொல்லிட்டு எங்க தண்ணி நின்னுதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மத்தவங்க எல்லார்ட்டும் கொடுத்துட்டாங்கண்ணா. ஆனா மொத்தம் 68 வீடுங்கண்ணா. 68 வீட்டுக்கு எங்க 4 வீடு தவிர 64 வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா நாங்க 18 வருஷமா அட்டை இருக்காங்கண்ணா. நான் கல்யாணம் முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. 50,000 அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லி விடுறாங்க. அவங்க காசு கொடுக்காங்க இடத்த நாங்க அவங்க தர மாட்டேங்கிறோம். அங்க ஆர்ஐ அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே 50,000ங்கண்ணா வீட்டுக்கு. ஆமாங்கண்ணா. மத்தவங்க இப்ப எல்லாத்துக்கும் இப்போ கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க மத்தியில அவங்களுக்கு தர முடியாதுங்காட்டி இப்ப அவங்க HST பட்டா வச்சிருக்காங்க. அதை வாங்கிட்டு இப்ப மாத்திரக்காக ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுத்து பண்றோம். அதுங்காட்டி 50,000 கேக்குறாங்க, நீங்க கொடுங்கன்னு சொல்லி அவங்க மூலியமா விட்டு எங்களை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு 4 வருஷமா நாளைக்குறேங்கன்னா இப்ப போய் நான் சாரை பாத்தேங்க. உள்ள போய் பெட்டிஷன் கொடுத்ததுக்கு நான் போய் பார்த்தோன்னே பெட்டிஷன் கூட வாங்காம சொல்லிட்டாரு. நீங்க மதுபாலன் சார் அவர் வாங்காமே சொல்லிட்டாரு. அம்மா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க குளத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ள கலெக்டர் சார் உள்ள நீங்க குளத்துல இருக்கீங்க, குட்டையில இருக்கீங்க, நீங்க இருக்க வரைக்கும் இருங்க, நாங்க வேற இடம் பாக்குறோம், நீங்க அங்க போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா வீட்டை அளந்து பார்த்துட்டு ஏரிஸ்லயே போய் சொல்றாங்க. ஏரிஸ் என்னங்க மோகனாம்பாள் சார், அவர் கேட்கவே இல்லை சார். ஒரே ஒரு கோரிக்கை தான். ஒரே தடவை எங்க வீடு நாங்க இருக்கிற ஏரியா பார்த்துட்டு தண்ணியோ இல்ல குட்டையோ ஏதாச்சும் இருந்தா, நீங்க ஆபத்தான இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு பட்டா தர முடியாதுன்னு சொல்லிட்டா இனிமேல் நாங்க ஒரு நாள் கூட இந்த பட்டா கேட்டு வரமாட்டோம். தர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வரமாட்டோம் சார். வரவே மாட்டோம். அதுதான் சொல்றோம். அது அந்த கோரிக்கையா தான் நிக்கிறோம். மோகனாம்பாள் சார்.